திண்டுக்கல் மாவட்டம் சாரார்பட்டி அருகே தலை சிதைக்கப்பட்டு பாஜக பிரமுகர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் 2 பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மணிமாறன். மணிமாறன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே ராஜகாப்பட்டியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி மகன் விஜயகுமார் மற்றும் கணேஷ்குமார். இவர்கள் இருவரும் மைக் செட் தொழில் அமைத்து செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் விஜயகுமார் கடன் தொல்லையால் அவதிப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதில் கணேஷ்குமார் மற்றும் தனது சகோதரர் விஜயகுமாருடன் இணைந்து கூட்டாக தொழில் செய்யாமல் தனியாக பிரிந்து தொழில் செய்து வந்துள்ளார். இதனிடையே மைக் செட் தொழில் செய்து கிடைத்த வருமானம் மற்றும் சொத்தில் பங்கு பிரிப்பதில் இவர்களுக்கிடையே வெகு நாட்களாக பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இதில் விஜயகுமாருக்கு ஆதரவாக அவரது நண்பர் கல்லுப்பட்டியைச் சேர்ந்த பாலன் என்ற பாலகிருஷ்ணன், இவர்தான் பாஜக பிரமுகர். இவரிடம் கணேஷ்குமாரிடம் உனது அண்ணனின் பாகத்தை பிரித்து கொடுப்பதாக கேட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கணேஷ்குமார் பாலகிருஷ்ணன் மீது ஆத்திரம் அடைந்துள்ளார். இந்நிலையில் நேற்று வியாழக்கிழமை இரவு ராஜகாப்பட்டி அருகே உள்ள மடூர் பிரிவில் பாலகிருஷ்ணனை திடீரென அங்க வந்த மர்ம நபர்கள் சிலர் அரிவாளால் வெட்டி சரமாரியாக தலை சிதைக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே வெட்டி கொலை செய்தனர். இறந்தவர் உடலை கைப்பற்றிய சானார்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை செய்து வந்தனர். இன்றைக்கு கொலை சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான கணேஷ்குமார் என்பவரை கைது செய்த சானார்பட்டி போலீசார் காவல் நிலையத்தில் வைத்து தீவிரமாக விசாரணை செய்து வந்த நிலையில் மேலும் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய திண்டுக்கல் அருகே உள்ள கொடைப்பாறைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் மற்றும் தீத்தாம்பட்டியைச் சேர்ந்த கஜேந்திரன் ஆகிய இருவரும் திண்டுக்கல் JM3 நீதிமன்றத்தில் தற்போது ஆஜராகியுள்ளனர். மேலும் இக்கொலை சம்பவத்தில் தொடர்புடைய இன்னும் சில நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.